அதிமுக பொதுச் செயலாளர் வந்து ரூ. 5000 வந்து தரணும்னு சொல்லி பொங்கல் தொகுப்புக்கு தரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாரு, வலியுறுத்தி இருக்காரு. இது வந்து இவங்க செய்வாங்களா? ரூ. 5000 இப்போ தேர்தல் வேற, இதை கொடுத்து வந்து வாக்குகளை கவர செயல்படுவாங்களா? இல்லை, நீங்கள் ரூ. 5000 எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய இது நடந்தது இல்லையா, பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்த போதே அது அப்பயே சொன்னார். வானகரத்துலேயே அந்த கூட்டத்திலே அது ஒரு முக்கிய கோரிக்கையாக வலியுறுத்தினார் அரசாங்கத்துக்கு. அரசாங்கம் அதை உடனே அறிவிக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. எல்லா பொதுமக்களும் இது எதிர்கட்சி தலைவர் கேட்டார், அதனால சொல்லுவாங்க, செஞ்சுருவாங்க. அவர் கேட்டாருங்கிறத விட பாரு நாங்களே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு வருவாங்கன்னு பார்த்தாங்க. பட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் காசு எங்கே? ஏன்னா 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க அந்த அரசாங்கம். 35 வருஷம் இருந்த அரசாங்கங்கள் வாங்கின கடன் தொகைக்கு ஈக்குவலாக 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க. இப்போ இந்த 5 லட்சம் கோடி எங்கே போச்சுன்னு யாருக்குமே அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இனிமேல் நீங்கள் கடன் வாங்கவும் முடியாது லாஸ்ட் மினிட்டில். ஏன்னா நம்ம அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். மேக்ஸிமம் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ தூரம் வாங்கிடுச்சு கவர்மெண்ட். அப்படிங்கும்போது இனிமேல் கடன் வாங்கி தர முடியாது. இந்த பக்கம் ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, எல்லா அரசு ஊழியர்களும் போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு காசு கிடையாது. பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் கொடுக்கணுன்னால அந்த 1000 ரூபாய்க்கும் காசு இல்லாத நிலைமை தான். அதனால் உண்மையிலுமே இன்றைக்கி ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இருக்குது. எப்படி இது 5000 கொடுப்பாங்க? கொடுக்கணும். ஆனால் நிகழ்ச்சிகள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கே மேம், அதுக்கான விளம்பரங்கள் வந்து ரொம்ப வியக்கக்கூடிய அளவில் இருக்குது. அதாவது நம்ம அந்த இது பாத்திரத்தில் கடைசியில் இருக்கிற சாப்பாட்டையும் வலிச்சு எடுப்பாங்க தெரியுமா, கையை விட்டு உள்ளே எவ்வளோ சிக்குதோ அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் காசையும் எல்லாத்தையும் வலிச்சு பெரட்டி போட்டு என்ன நன்றி வச்சுருக்காங்க. அது நிகழ்ச்சி இல்லை, நாடகம்.